நம்ம அரடா கணிதம் அறிவும் எளிதாக சேனல்ல ஒரு உருளையானது உருக்கப்பட்டு அதே ஆரம் அதே உயரமுடைய கூம்பாக மாற்றப்பட்டால் கிடைக்கும் கூம்புகளோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. கேள்வியை ட்விஸ்ட் பண்ற மாதிரி பெருசா பேசியிருக்காங்களே தவிர்த்து நம்ம முந்தைய வீடியோக்களில் பார்த்த மாதிரி இந்த அதே ஆரம் அல்லது சம ஆரம் சம உயரம் இருந்தா இந்த ஆரத்தை உயரத்தை நம்ம விட்டுறணும். டைரெக்டாகவே ஆன்சருக்குள்ளே போயிடலாம். எண்ணிக்கை கேட்டாலும் சரி, நீளம் கேட்டாலும் சரி, நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறது முந்தைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். கனளவு. இங்கே எதை பற்றி பேசுகிறாங்க? உருளை. உருளைங்கிறது உருளையோட கனளவை. இங்கே யாரை பற்றி பேச போகிறோம்? கூம்போட கனளவு. அப்போ ரெண்டையும் வகுத்தா மட்டும் போதும். அப்போ உருளையின் நம்ம எழுதுறதையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நேரம் மிச்சம். இன்னொன்று கூம்போட கன அளவு. உருளையோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? πr ஸ்கொயர்டு ஹச்சு. கும்போட கணக்கு என்ன ஃபார்முலா? 1/3 πr ஸ்கொயர்டு ஹச்சு. நான் சொன்ன மாதிரி தான் ஆரமும் உயரமும் அதே அல்லது சமம்னு கொடுத்தா அதில் இருக்க எந்த லெட்டரையும் பேச தேவையில்லை. இங்கே மேலே யார் மேலே யார் இருக்கிறது அர்த்தம்? 1 இருக்கிறது அர்த்தம். கீழே யார் இருக்கிறது அர்த்தம்? 1/3. ரைட்டா? இந்த ஒரே ஒரு வகுத்தல் தான் இருக்கலாம். இன்னொரு வகுத்தல் இருந்துச்சுன்னா அதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். கீழே 1 இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். 1 3 3. அப்போ எண்ணிக்கை எத்தனை? 3 எண்ணிக்கை. இதை அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. நம்மளோட நேரமும் மிச்சம். நம்ம என்ன செஞ்சால் மட்டும் போதுன்னா, அதே ஆரம் அதே உயரம் சம ஆரம் சம உயரம்னா அந்த வார்த்தைகள் இருக்க அந்த லெட்டர்களை விட்டுறணும். எந்த லெட்டரை? ஆரம்னா ஆரை விட்டுறணும், உயரம்னா கச்சை விட்டுறணும். நம்ம அரடா கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.